முதலமைச்சர் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா சென்றிருப்பதாக தகவல் தான் வெளியாகி இருக்கிறது. ஆனால் அதிமுக இதில் ஒரு விமர்சனத்தை வைக்கிறார்கள். முதலீடுகளை ஈர்க்கத்தான் முதலமைச்சர் சென்றிருக்கிறார், இதில் அதிமுகவிற்கு ஏன் இந்த விமர்சனம் என்று திமுக தரப்பிலிருந்து ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. முதலீடுகளை ஈர்ப்பதற்காகத்தான் நான் துபாய் செல்லுகிறேன் என்று இதே ஸ்டாலின் மருமகன் சபரீஸ்வரனோடு துபாய் சென்றபோது கூறினார். ஆனால் நடந்தது என்ன? துபாய் நாட்டுக்கு குடும்பத்தோடு சென்றார்கள். சில ஒப்பந்தங்களை போட்டார்கள், தொழில் ஒப்பந்தங்களை. யாரோடு ஒப்பந்தங்கள் போட்டார்கள்? ஸ்பெயின் நாட்டுக்கு சென்றார்கள், சில ஒப்பந்தங்களை போட்டார்கள். யாரோடு ஒப்பந்தங்களை போட்டார்கள்? இந்தியாவிலே இருக்கிற பெரும் முதலாளிகளை அங்கு வர சொல்லி அவர்களிடம் ஒப்பந்தத்தை போட்டார்கள். அங்கு அவர்கள் ஒப்பந்தம் போட்ட கம்பெனிகள் எல்லாம் பினாமி கம்பெனிகள், ப்ராக்சி கம்பெனிகள் ஆஃப் டிஎம்கே என்ற நிலைப்பாட்டை வெட்ட வெளிச்சத்துக்கு அன்று பிஜேபியை கொண்டு வரவில்லையா? அதுதான் 15 ஆண்டு காலம் டெல்லியிலே ஆட்சியில் இருந்தார்கள். பசைபாடிய பிஜேபியோடு வாஜ்பாய் காலத்திலே புகழ்பாடி பெரிய பெரிய லாக்காக்களை பெற்று ஈழத்தமிழர்கள் 1.5 லட்சம் பேர் கொல்லப்பட்ட போது, 49,000 பெண்கள் கற்பழிக்கப்பட்ட போது, ஈழத்து பெண்கள் அந்த கொடிய செயலை சிங்களவர்களோடு சேர்ந்து செய்துவிட்டு நம் நாட்டுக்கு திரும்பிய அமைதிப்படையை சென்று வரவேற்று, அந்த வரவேற்ற காரணத்தால் தமிழை மறந்து, தமிழ் இனத்தை மறந்து, தமிழ் குடிமக்களுடைய சாவை பற்றி கவலைப்படாமல் டெல்லியிலே பதவி என்று உட்கார்ந்து கொண்டே நாற்காலியில் சென்று நிலக்கரி இலாக்காக்களை பெறவில்லையா? ஐடி இலாக்காக்களை பெறவில்லையா? கப்பல் துறையை பெறவில்லையா? இப்படி பல கோடி கோடியாக கொள்ளையடிக்கும் லாக்காக்களை எல்லாம் பெற்று சம்பாதித்த பணம், கோடிக்கணக்கான பணம், 15 லட்சத்துக்கு மேற்பட்ட பணம் என்று அன்று சுப்பிரமணிய சுவாமி சொல்லவில்லையா? அப்படிப்பட்ட பணங்கள் இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே 3 ஆண்டு கால ஆட்சியிலே பல துறைகளிலே எங்கு பார்த்தாலும் லஞ்சம் 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 என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கொள்ளையடித்த பணங்களை எல்லாம் இப்போ D2 என்ற ஒரு அமைப்பு, பெரிய அமைப்பு, உலகம் பூரா இருக்கிறது, சபரீஷ் நடத்துகிறார். எங்கிருந்து வந்தது அவர்களுக்கு இந்த பணமெல்லாம் என்று மக்கள் கேட்கவில்லையா? திருட்டு ரயிலிலே நானும் கலைஞரும் வந்தோம் சென்னைக்கு என்று சிவாஜி கணேசன் சொல்லக்கூடிய அளவிற்கு வறுமை பிடியிலிருந்து அவர்களுக்கு மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர் பணம் எங்கிருந்து வந்தது என்று சுப்பிரமணிய சுவாமி கேட்கவில்லையா? அதனாலே கொள்ளையடித்த பணத்தை, இவர்கள் பணத்தையே ஹவாலாவை வெளிநாடுகளுக்கு அனுப்பிவிட்டு வெளிநாட்டிலே அவர்கள் துவக்குகிற தொழில் இந்திய நாட்டைச் சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களோடு ஒப்பந்தம் போட்டு அந்த லஞ்ச பணத்தை வெள்ளை பணமாக மாற்றி தொழிலை அந்த குடும்பத்துக்கு அவர்கள் உருவாக்குகிறார்கள். அதுதான் கடந்த காலம் அவர்கள் செய்த வரலாறு. அதைத்தான் தற்போதும் செய்வார்கள் என்றுதான் நாங்கள் சொல்லுகிறோம். அதிமுக ஆட்சியிலும் திரு எடப்பாடி அவர்கள் பல்வேறு வெளிநாடுகளுக்கு சென்று முதலீடுகளை ஈர்த்து வந்தார். அப்பொழுதும் இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வைக்கவே இல்லை. எடப்பாடியார் வெளிநாடு சென்ற போது இந்தியர்களுக்கு ஒரு ஒப்பந்தம் போட, வெளிநாட்டுக்காரர்களோடு தமிழக அரசு ஒப்பந்தம் போட்டது. இவர்கள் செல்வது எல்லாம் வெளிநாட்டு தனி நபர்களோடு, குபேர நபர்களோடு கூட்டென்று சொல்லிவிட்டு தமிழ்நாட்டுக்காரர்கள் இந்திய நாட்டைச் சேர்ந்தவர்களை கூட்டாளிகளாக போட்டு அந்த தொழிலை தனியார் சார்பிலே நடத்துவதற்கு துவக்குகிற நிலை. இதுதான் மாறுபாடு. திமுக அரசு நீங்க பல்வேறு விமர்சனங்கள் வைக்கிறீங்க. முன்னாள் அமைச்சர் பொன்னியின் நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் உள்ளது. ஆனால் ரஜினிகாந்த் சொல்லும்போது சொல்றாரு, திமுக அரசு செயல்பாடு சிறப்பா இருக்கு, ஸ்டாலின் அவர்கள் கையாளுகிற விதம் ஹேட்ஸ் ஆஃப் அப்படி இருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் வழிவிடணும், உதயநிதி ஸ்டாலின்களுக்கு மூத்தவர்கள்லாம் அப்படின்னு சொல்லிலாம் ரஜினிகாந்த் பாராட்டியிருக்காரு. இதை எப்படி பாருங்க? ரஜினிகாந்த் அவர்களுக்கு அரசியல் தெரியவில்லை என்று சொல்லலாம்,
அல்லது நகைச்சுவையாக இப்படி சொல்லி கிண்டல் மறைமுகமாக பண்ணுகிறார் என்றும் சொல்லலாம். உதயநிதிக்கு வழிவிட சொல்றாரு, துரைமுருகன் உள்ளிட்டவங்க விலகிடுங்க, உதயநிதிக்கு வழிவிடுங்கிறாரு. அப்படி என்றால் அங்கு உட்பூசல் இருக்கிறது என்று பொருள். உட்பூசல் இருக்கிறது என்று அந்த திமுகவை பொறுத்த வரைக்கும் குடும்ப கட்சி என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், அனைவருக்குமே தெரியும். கருணாநிதிக்கு அடுத்து ஸ்டாலின், கனிமொழியை கூட ஓரம் கட்டிட்டாங்க. அவருடைய முத்து அந்த காலத்தில் ஓரம் கட்டினாங்க. தமிழரசையும் ஓரம் கட்டி இருக்கிறாங்க. செல்வியை கடலில் தள்ள மாதிரி பெங்களூருக்கு தள்ளி விட்டாங்க. இப்படிப்பட்ட ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், அதுக்கடுத்து ஸ்டாலினுடைய பேரன் என்று குடும்ப கட்சியாக அவர்கள் நடத்துகிற காரணத்தால் திமுகவை பொறுத்தவரைக்கும் இட் இஸ் அ கார்பரேட் கம்பெனி ஓன்டு கண்ட்ரோல்டு பை ஸ்டாலின் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஹிஸ் டைரக்ட் லீகல் ஹேர்ஸ். தூரத்துறவு கூட தங்கையை போன்ற கனிமொழியை போன்றவர்களை கூட அந்த கார்பரேட் கம்பெனியில் சேர்த்தார்களா இல்லையா என்ற கேள்வியை மக்கள் எழுப்புகிறார்கள். எனவே துரைமுருகனுக்கே ஓரங்கட்டி இருக்கிறார்கள், ஓரங்கட்டப்பட்டுத்தான் இருக்கிறார். பல முன்னணி தலைவர்கள் ஓரங்கட்டப்பட்டு இருக்கிறார்கள். வழக்குகள் பாய்கின்றன. அந்த சூழலில் திமுகவை பொறுத்த வரைக்கும் சரிந்து விடும் கட்சி, அழிந்து விடும் கட்சி பிஜேபியோடு சேர்ந்து அவர்கள் கட்டாயமாக தங்களை பாதுகாக்க, தங்கள் மீது உள்ள வழக்குகளை திரும்ப பெறக்கூடிய சூழலை உருவாக்க பிஜேபியோடு கள்ள உறவு கொண்டாடுகிறார்கள் என்றும் இன்று கூறப்படுகிற நிலை இருக்கிறது அவர்கள் செயல்பாடுகள் காரணமாக. நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய பார்வையில திமுக பாஜகவோட உறவு எப்படி இருக்குன்னு? பிஜேபியை பொறுத்த வரைக்கும் கோடீஸ்வரர்களுடைய கட்சி, அதானியினுடைய கட்சி, சிங்கானியினுடைய கட்சி, உலக கோடீஸ்வரர்கள் அம்பானியினுடைய கட்சி. இப்படி உலக கோடீஸ்வரர்களாக இந்தியாவில் இருக்கின்ற ஒரு கட்சி தான் பிஜேபி என்பதற்கு எத்தனையோ எடுத்துக்காட்டுகள். ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு செபி என்ற மானிட்டரி ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. அந்த செபி அமைப்பை பிஜேபி மோடி அரசு குட்டிச்சுவராக்கி தன் கையுக்குள்ளே வைத்துக்கொண்டு அதை நடத்துகிற பொறுப்பையை, மறைமுகமாக நடத்துகிற பொறுப்பை அதானியிடம் படைத்திருக்கிறார்கள். அந்த செபி நிறுவனம் அதானிக்கு பல லட்சம் கோடி வேண்டுமென்றால் அந்த இன்ஃப்ளேஷன் செயற்கையாக உருவாக்குவார்கள். அந்த பணத்தை வெள்ளைப்பணமாக்க வேண்டுமென்றால் மறுபடியும் பணத்துக்கு ஒரு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை செபி நிறுவனம் உருவாக்கும். இப்படி கொள்ளையடித்து அதானி குரூப் லட்சக்கணக்கான கோடிகளை சம்பாதித்து மோடி, அமித்ஷா, பிஜேபி, ஆர்எஸ்எஸ்னுடைய பினாமி நிறுவனமாக அதானி உழவுகிறார். பலர் இப்படி உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே தான் மக்களுக்கு தெரிந்துவிட்டது மோடி ஒரு வேஷக்காரர், போலியானவர், அவர் ஏழைகளின் பிரதிநிதி அல்ல, குபேரர்களின் பிரதிநிதி என்று ஏழை மக்கள் அவர்களுக்கு போதிய வாக்குகளை அளிக்காத காரணத்தால் தான் தன்னாட்சி தனியாட்சி அமைத்து விடுவோம், அமைத்து காட்டுவோம், செல்லா காசாக கடலில் மூழ்கிவிடும் இந்தியா கூட்டணி என்று சொல்லிக் கொண்டிருந்த மோடி ஆர்எஸ்எஸ் அந்த அமைப்பு இன்று கடலில் மூழ்கிவிட்ட நிலையிலே தன்னாட்சியும் இழந்தது, தனியாட்சியும் இழந்தது. மாறாக கூட்டாட்சி என்று சந்திரபாபு நாயுடனுடைய காலை தொடக்கூடிய நிலை, வடபுலத்து சிறு சிறு கட்சிகளின் காலை தொட வேண்டிய நிலை மோடிக்கு ஏற்பட்டிருக்கிறது. கூட்டாட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நிலையிலே நாயுடு நகரலாம், வடபுலத்தில் இருக்கிற சில அந்த யாதவ் கட்சிகள் நகரலாம், எந்த நேரத்திலும் இந்த சூழல் ஏற்படலாம் என்ற அச்சத்தின் காரணமாக ஆட்சி கட்டிலே தொடர வேண்டும், அளப்பரிய கொள்ளையினை அடிக்க வேண்டும், இந்துத்துவாவை இந்தியா பூரா பரப்பணும், முஸ்லிம்கள் என்பவர்களே இந்தியாவில் இருக்கக்கூடாது, அழிந்து விட வேண்டும், கிறிஸ்தவர்கள் ஒளிந்து விட வேண்டும், புத்த மதம் என்பதே இங்கு காலியாகி விட வேண்டும். இந்த இந்துத்துவா கொள்கையை ஈடேற்றுவதற்கு ஆட்சி கட்டிலில் இருந்தால்தான் முடியும். அதற்கு நாம் யாரையாவது நெருங்க வேண்டும் என்று எதிரியாக கருதிய திமுகவை நெருங்குகிறார்கள். கருணாநிதி நாணயத்தை வெளியிடுகிற நிகழ்ச்சியிலே அவர்கள் டெல்லியிலே நடத்தாமல் இங்கு வந்து தமிழ்நாட்டிலே நடத்த சொல்லி அவர் கொஞ்சுகிறார்கள், கெஞ்சுகிறார்கள். உதயநிதி ஸ்டாலினை என் மகன் என்று அன்போடு கட்டித்தழுவக்கூடிய அளவுக்கு
அந்த வடநாட்டு தேசிய தலைவர்களை அழைத்து நடத்துகிறார்கள். காரணம், கூட்டாட்சி எங்கள் தொடர வேண்டும், ஆட்சி போய்விடக்கூடாது, இந்தியா கூட்டணி வந்துவிடக்கூடாது என்ற சுயநலத்தின் காரணமாக கொள்ளையடிக்க வேண்டும். கொள்ளையடிப்பது தொடர்வதற்கு உதவுவதற்கு, அந்த ஆட்சி நீடிப்பதற்கு திமுக தேவை. 39-80 எம்எல்ஏ எம்பிங்களுடைய திமுக தங்கள் கட்டுப்பாட்டுக்கள் வர வேண்டும் என்று தற்போது பாலும் தினைமாவும் கலந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு தருகிறார்கள். ஸ்டாலினுக்கு டெல்லியிலிருந்து தருகிறார்கள், பாராட்டுகிறார்கள், புகழ்கிறார்கள். யாரை திட்டு என்று திட்டினார்களோ அவர்களோடு இப்படி நடக்கிறார்கள். வஞ்சகர்கள், தமிழ் மொழிக்கு எதிரிகள் என்று யாரை திமுக சொன்னதோ அவர்களை நண்பர்கள், நல்லிணக்கம் என்று பாடுகிறார்கள். எனவே இதுதான் இருக்கிற நிலை. இந்த நிலையிலே பிஜேபியும் திமுகவும் ஒன்றாக கூட்டணி அமைக்கும். டெல்லி ஆட்சியிலே கட்டாயமாக பிஜேபி தலைமையிலே கூட்டணி கட்சியாக, கூட்டணி ஆட்சியிலே ஸ்டாலின் கட்சி செயல்படும் என்ற நிலை உருவாகி இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு அதிமுகவினுடைய வியூகம் என்ன? ஆட்சியை கைப்பற்றுவதற்கான வியூகம் என்ன? அதிமுக வியூகங்களை நாங்கள் வெளிப்படையாக சொல்ல முடியுமா? பலவித வியூகங்களை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். எங்களை பொறுத்தவரைக்கும் சுருக்கமாக ஒரே வரியில் சொல்ல வேண்டுமென்றால், ஒரு அபாரமான வலுவான கூட்டணி அமையும். திமுக கூட்டணி துண்டு துண்டுகளாக உடையும். ஒருவேளை நாங்கள் கூட்டணியே அமைக்காவிட்டாலும் கூட எடப்பாடியாரனுடைய ஆளுமை திறன், எடப்பாடியாரனுடைய ஞானம், அரசியல் ஞானம், எடப்பாடியாரனுடைய புள்ளி விவர ஞானம், நிர்வாகத் திறமை அகில இந்தியாவே பாராட்டக்கூடிய அளவிற்கு 4.5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தார் என்று வடபுலத்து முதல்வர்களே பாராட்டக்கூடிய அளவிற்கு, மைய அமைச்சர்களே பாராட்ட ஆட்சி செய்த எடப்பாடியார் நிர்வாகத்திறன், இவற்றின் அடிப்படையில் தனியாட்சி கட்டாயமாக எடப்பாடியார் தலைமையிலே தமிழகத்தில் அமைந்தே தீரும். அவர் தலைமை அமைத்தே தீர்வோம். பிரிந்து கிடப்பவர்கள் ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? 2026 புரியவில்லை. ஓபிஎஸ், திருமதி வி.கே. சசிகலா உள்ளிட்டவர்களை அதிமுகவில் இணைந்து அந்த சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கா? அவர்களை இணைக்க வேண்டிய தேவையில்லை. காரணம், அவர்களிடம் தொண்டர்கள் இல்லை. இணைக்க வேண்டிய தேவையில்லை. காரணம், அவர்கள் செல்லா காசுகளாக இன்று தமிழகத்திலே கையிலே பணம் இருக்கிற காரணத்தால் பவனி வருகிறார்கள். அவர்களை பற்றி நாங்கள் சிந்திக்கவும் இல்லை, எண்ணவும் இல்லை. இணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை. 2026 நடிகர் விஜய் அரசியல் வராரு. அது யாருக்கு சாதகமாக அமையும், யாருக்கு பாதகமாக அமையும் நீங்க எதிர்பார்க்க? விஜய் அரசியலுக்கு இன்னும் வரவில்லை, அறிவித்திருக்கிறார். அவர் வரட்டும். பிறகு சூழலுக்கேற்ப எந்த சூழல் இருக்கோ அதற்கேற்ப நாங்கள் நடவடிக்கைகளை எடுப்போம். விஜய்க்கு ஒவ்வொரு திரைப்படங்கள் நெருக்கடிகள் எல்லாம் வரும்பொழுது கூட அவரை அதிமுக அரவணைத்து இருக்கிறது. இந்த மாதிரியான அரசியல், அவர் மாநாட்டிற்கு அனுமதி வழங்கவில்லை, பல்வேறு நெருக்கடிகளை திமுக கொடுத்துக்கிட்டே இருக்கு தொடர்ச்சியாக. இந்த நேரத்தில் விஜய் அரவணைக்க அதிமுக தயாரா இருக்காங்க? விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நண்பர் தான். அரசியல் ரீதியாக என்ன முடிவு என்பதை அந்த காலகட்டத்தில் நாங்கள் முடிவு செய்வோம். நடிகர்கள் இனிமேல் ஆட்சிக்கே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தாமோ அன்பரசன் உள்ளிட்டவர்கள், செல்வி ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை குறிப்பிட்டு சொல்றாங்க. அவங்க காலத்தோட அமைச்சர் தாமோ அன்பரசன். ஆமா, இப்ப சொன்னாரு. நடிகர்கள் இனிமேல் ஆட்சிக்கே வர முடியாது, அதெல்லாம் எம்ஜிஆர் காலத்தோட முடிஞ்சிருச்சு. உங்களுடைய பார்வை? அது அவருடைய சொந்த கருத்து. ஒவ்வொருவரும் எம்ஜிஆரை தெய்வமாக கொண்டாடுகிறார்கள். எந்த நடிகராக இருந்தாலும், எந்த அரசியல் தலைவராக இருந்தாலும், ஏன் திமுகவை சேர்ந்த ஸ்டாலின் குடும்பம் கூட புரட்சி தலைவர் பெயரை சொல்லாமல் அவர்கள் தமிழ் மண்ணிலே தவழ முடியாது என்ற நிலை இருந்த காலம் உண்டு. எனவே எம்ஜிஆர் எல்லாருக்கும் பொதுவானவர். அதிமுகவினுடைய அசைக்க முடியாத சொத்து. புரட்சி தலைவராக, புரட்சி தலைவியாக எடப்பாடி திகழ்கிறார். எடப்பாடியார் தலைமையிலே யார் வேண்டுமென்றாலும் ஆட்சிக்கு வரலாம். அடுத்த கட்டமாக அதிமுகவின் நகர்வு என்னவாக இருக்கு?
அடுத்த கட்டமாக அதிமுகவின் நகர்வு. ஆல்ரெடி நம்ம வந்து மக்களவை தேர்தல் தோல்விகள் குறித்து ஒரு கூட்டம் ஆலோசனை கூட்டம் நடத்தணும், செயற்குழு கூட்டம் நடத்தி முடிச்சிருக்கோம். அடுத்த கட்டமாக அதிமுகவுடைய நகர்வு என்னவா? நாங்கள் மக்களோடு ஒன்றாக இருக்கிறோம். மக்களை சந்திக்கிற பணியை மிக ஆழமாக, அழுத்தமாக, விரிவாக மேற்கொண்டு வருகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 4வது இடத்திற்கு தான் தள்ளப்படும். அதிமுகன்ற ஒரு கட்சியே இல்லாமல் போகும்னா பாஜக தலைவர்கள் அண்ணாமலை உட்பட பலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய கருத்து என்ன? திரு அண்ணாமலை அவர்களுக்கு அரசியலில் அவர் ஒரு சிறு பிள்ளை, தவழுகிற குழந்தை. 3 ஆண்டு கால அனுபவம் தான் அரசியல் அனுபவமே அவருக்கு இருக்கிறது. தமிழகத்தினுடைய மண் வாசனை அவருக்கு தெரியாது. திராவிட பாரம்பரிய இயக்கங்களின் மண் வாசனையும் தெரியாது. அதைவிட முக்கியம், 1967 ஆட்சிக்கட்டிலுக்கு வந்த அண்ணாவுக்கு மாலையிட சென்ற எங்களை போன்றவர்களிடம் அண்ணா கூறியது, என்னுடைய எழுத்தால் பேச்சால் மக்கள் என்னை ஆட்சிக்கட்டிலுக்கு கொண்டு வரவில்லை. குண்டடிபட்டு சென்னை பொது மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் எம்ஜிஆர். அந்த எம்ஜிஆரினுடைய படங்கள், பாடல்கள், வசனங்கள், அண்ணாவின் கொள்கை அண்ணாவின் கொள்கை என்று என் கொள்கைகளை கூறிய பாடல்கள், வசனங்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக எம்ஜிஆரினுடைய முகக்கவர்ச்சி, இவற்றின் காரணமாகத்தான் நான் முதலமைச்சரானேன் என்று புரட்சித் தலைவரையே பெருமையாக அவர்தான் திராவிட இயக்கத்தை ஆட்சிக்கட்டிலுக்கு கொண்டு வந்தார் என்று பெருந்தகை பேரறிஞர் அண்ணா அவர்களே கூறியிருக்கிறார். அந்த வரலாறெல்லாம் திரு அண்ணாமலை அவர்களுக்கு அறவே தெரியாது. புரட்சி தலைவராய், புரட்சி தலைவியாய், அளப்பரிய நினைவாற்றல், அளப்பரிய புள்ளி விவர ஞானம், அளப்பரிய நிர்வாகத்திறன், வடநாட்டு அமைச்சர்களே, மைய அமைச்சர்கள், சில மாநில அமைச்சர்களை பாராட்டக்கூடிய அளவிற்கு எக்ஸலண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி உள்ளவர் எடப்பாடியார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அப்படி திறம்பட ஆட்சி செய்து நற்பெயரோடு இருக்கிற எடப்பாடியார் 73 எம்எல்ஏ சீட்டுங்களை அவருடைய செல்வாக்கால் பெற்றார். அப்படிப்பட்ட திறமை மிக்கவர். 18% தான் போன தேர்தலில் எங்களுக்கு ஓட்டு. இப்போ 21.4% வாக்குகளை வாங்கி வாக்கு வங்கியை அதிகப்படுத்தி இருக்கிற, தனிப்பட்ட முறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிற செல்வாக்கு மிக்க எடப்பாடியாரை பற்றி அறவே ஒன்றும் தெரியாதவராக ஒரு குழந்தையைப் போல் பேசியிருக்கிறார். அதை பொருட்படுத்த வேண்டியது இல்லை. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அரிச்சுவடி அரசியலில் தெரியாதவர், கற்றுக்கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டை பற்றி அறவே தெரியாத மோதியும் அமித்ஷா போன்றவர்கள்லாம் எடுக்கின்ற வாந்தியை இவரும் திருப்பி வாந்தியாக எடுக்கிறார். அதை பற்றி நான் பொருட்படுத்த வேண்டியதில்லை. 4வது இடத்துக்கு தள்ளப்படும் சொல்றவங்களுக்கெல்லாம் முதலிடத்திலே ஆட்சி கட்டிலுக்கு அதிமுக 2026 திரு எடப்பாடியாருடைய திறமைமிக்க அரசியல் ஞானத்தால் வந்தே தீரும், கட்டாயம் வந்துவிடும்.